இந்த நாளை நம்ம டெலிகிராம்ல கவர்மெண்ட் ஜாப். ஆமா ஆமா வாங்க வாங்க. பேர் என்ன பிரசன்னா? ஏன் ஒரு 4 நாள் கழிச்சு வாங்க. டியூஸ்டே 2 நாள் முன்னாடியே வந்துச்சு. ஏன் அப்படி இருக்கீங்க? அரசாங்கம் எல்லாம் அவ்வளவு இலக்கணமா போச்சு உங்களுக்கு. எவ்வளவு பேர் வேலை இருக்காம இருக்கான் தெரியுமா? கொடுப்பா லெட்டர் கொடுப்பா. ஆல்ரெடி 100 சீட்டு 96 பேர் முடிஞ்சிருச்சு. 4 தான் இருக்கு. என்ன சரி 3500 ரூபா காசு டக்குன்னு எதுக்கு ஒரு சீட் அதுக்குள்ள முடிஞ்சிச்சியா? இன்னும் 3 தான் இருக்கு. சீக்கிரம் டக்குன்னு மாதிரி கெரியா என்னையா நீ போ போ கிளம்புயா. சார் நன்றி. கொஞ்சம் கூட வந்து அறிவே கிடையாது. அப்படி என்னது இது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சீக்கிரம் ஃபைலில் நேம் என்ட்ரி போட்டு என் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லு. ஏடா என்னடா இது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சார். அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? ஏது இது உனக்கு? டெலிகிராம்ல வந்துச்சு. டெலிகிராமா? என்ன சார் இது? உன்ன மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற முக்காவாசி இந்த மாதிரி டெலிகிராம்ல வந்து ஆர்டர் காப்பி தூக்கிட்டு வரான்டா. ஏன் 3500 எங்கயா? என்னது 3500? போடா நான் காசு கொடுத்துறேன். எனக்கு வேலை போடா உழைச்சிடுவேன். பாருங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இளைஞர்கள் டெலிகிராம் குறுஞ்செய்தியை நம்பி பைத்தியமா அடைகிறாங்க. ஏய் என்ன நீ போய் கண்டுக்காம போயிட்டு இருக்க? இல்லடா ஒரு வேலை விஷயமா போறேன், போயிட்டு வந்துடுறேன். வரேன். சரி. ஏய் ஏன் நீ முன்னாடியா வர மாட்டியா? ஏன் பின்னாடி போயிட்டு இருக்க? டேய் ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருக்கேன்டா. தேவலாம ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? சரி சரி வேலைக்காக போறேன். ஏய் வேலை விஷயமா போறேன்டா. என்னடா உனக்கு? சும்மா இருடா. வேலை விஷயமா போறேன், வேலை விஷயமா போறேன். ஏய் வேலை விஷயமா போறேன்டா. உட்றா டைம் ஆச்சுடா. என்ன வேலை விஷயமா போயிட்டு இருக்க? வாடகை கூட கொடுக்காம. வேலை விஷயம் தான்டா. அதான்டா. என்ன அதுதான் தெரியல எனக்கு. என்ன வேலையே தெரிய மாட்டேங்குது. என்ன வேலைன்னு தெரிய மாட்டேங்குதா? அப்புறம் வேலை விஷயமா போறேன், வேலை விஷயமா போறேன்னா அதுதான்டா. இந்த ராயல் கன்சல்டன்சி இருக்குல்ல இந்த அம்பத்தூர்ல, அங்க போனேன். போயிட்டு ஒரு 5000 ரூபா காசை கொடுத்தேன். ஏதோ ஒரு வேலை பார்த்துறேன் அப்படின்னு சொன்னானுங்க. சரி ஒரு வாரம் கழிச்சு கால் பண்ணேன். ஏதோ ஃபாரின்ல ஏதோ ஒரு மீட்டிங் ஆமே, ஒரு 107 days அந்த மீட்டிங் இருக்குமா, அது முடிச்சுதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிளம்பிட்டானே. சரி அப்புறம் சரி பார்த்தேன், இதோட விடக்கூடாதுல்ல, திரும்பி முயற்சி பண்ணேன். நான் முயற்சி பண்ணி சுரேஷ் கன்சல்டன்சி இருக்குல்ல இங்க வந்து வடபள்ளியில, அங்க போய் கேட்டேன். ஒரு 11000 ரூபா கேட்டான். கொடுத்தேன். ஏதோ கப்பல் வந்து இந்த ஃபிஷிங் டிபார்ட்மெண்ட்ல வேலையாமே. ஓகே அப்படின்னு ஒரு 11. நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆச்சே, உனக்கும் கப்பலுக்கு என்ன சம்பந்தம் மச்சான்? அதுக்கு தான்டா கன்சல்டன்சி கொடுத்தேன். அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா அவங்க வந்து போர்டையும் காணும் ஆபீஸையும் காணும். பக்கத்துல விசாரிச்சேன், ஏதோ டூருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே எல்லா கன்சல்டன்சி ஒரு 5000 மட்டும் கொடுத்துக்கிட்டே வரேன். ஏன்னா முயற்சிக்கிறது முக்கியம் இல்லையா? அதனாலதான் ஃபுல் ட்ரை. இப்போ கூட லாஸ்டா இருக்கிற ராயல் கன்சல்டன்சி அங்க போய் கொடுத்துருக்க ஒரு 12000 ரூபா வர சொல்லிருக்காங்க. இதான் போயிட்டு இருக்கேன். அப்படியா? சரி போயிட்டு வாடா. காசை கொடுத்துரு. ஏய் இதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் வேலைக்கே போக மாட்டான்டா. எங்கேயாவது கன்சல்டன்சி போய் ஏமாந்து. சரி சரி ஓகேண்ணே ஓகேண்ணே. அவங்க ஏதோ வெளியூர் போயிருக்காங்களாண்டா, செட் ஆகாதான். எவ்வளோ கட்டினேன்? அது ஒரு 12000 ரூபா கட்டினேன். மொத்தமா எவ்வளோ கட்டியிருப்பேன்? மொத்தமா 70000 ரூபா கட்டியிருப்பேன். ஆனால் இங்கே போய் மாச சம்பளமே 80000 ரூபா. ஒரு மாசத்துல மச்சி உனக்கு தெரிஞ்ச கன்சல்டன்சி எதுன்னு சொல்றான். எனக்கு எந்த கன்சல்டன்சி தெரியாது. நான் அவங்க கூட நல்லா. அப்படியா? 25000 என் மாமா இருக்காரு. அப்படியா? இந்த ஒண்ணே மாத்தி விட்டாங்க. தீபன் சார், நீங்க வாங்கியிருக்கிற லோன் அமௌண்ட் மொத்தம் வந்து 50000 ரூபா. ஓகே சார். அந்த 50000 ரூபாயை நீங்க மாசம் ஆனா நீங்க 2ஆம் தேதிக்குள்ள அந்த டியூ அமௌண்ட் ஆன ஒரு 5000 ரூபாய் நீங்க போட்டுருங்க. சரிங்க சார். ஓகே சார். 2ஆம் தேதி நாங்க வந்து செக் பண்ணும்போது உங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் இல்ல அப்படின்னா பெனால்டி போடுவோம். கண்டிப்பா சார். 2ஆம் தேதி உங்களுக்கு அமௌண்ட் இருக்கணும். அதான் சார் நான் கொடுத்துறேன் சார். சரி ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சார். ஓகே. ஹலோ சார். ஹலோ சார், இப்போ எதுக்கு பெனால்டி போட்டுருக்கீங்க எனக்கு 2000 ரூபா? 2000 ரூபானா நீங்க வந்து 2ஆம் தேதி ஆனா காசு வச்சிருக்கல, அதனால பெனால்டி போட்டுருக்கோம் சார். நான் 2ஆம் தேதி காசு போட்டேன் சார். அதுல அக்கௌண்ட்ல 2ஆம் தேதி போட்டீங்களா? ஆமா. எத்தனை மணிக்கு போட்டீங்க? சாயங்காலம் 6 மணிக்கு போட்டேன். 6 மணிக்கா? நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னது தெளிவா யோசனை பண்ணி பாருங்க. என்ன சொன்னீங்க? 2ஆம் தேதி ஆனா காசு கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா பெனால்டி போட்டுன்னு சொன்னீங்க. நாங்க வந்து செக் பண்ணும்போது உங்க அக்கௌண்ட்ல காசு இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் சார். எனக்கு புரியல சார். 2ஆம் தேதி இல்லாம 3ஆம் தேதி போயிடுச்சுன்னா நீங்க சொல்லலாம். நான் 2ஆம் தேதியே காசு போட்டேனே. நீ போட்டது எத்தனை மணி? 6 மணி. நான் செக் பண்ணது காலைல 10 மணி. நான் செக் பண்ணும்போது உன் அக்கௌண்ட்ல காசு இல்ல, அதனால நான் பெனால்டி போட்டேன். சரிங்க சார். ஓகே சார். சரி என்ன பே ஆக மாட்டேது? சரி ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. எப்படி காசு நம்ம போட்டாச்சு, அவங்க பார்த்து போய். சரி
ஹலோ சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் சார் இப்ப 2000 ரூபாய் ஃபைன் போட்டுருக்கீங்க? சார் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா சார்? என்ன புரியணும்? நாங்க செக் பண்ணும்போது காசு இருக்குன்னு சொல்லிருக்கோமா இல்லையா? யோ 2 நாள் முன்னாடி நான் காசை போட்டேங்க, காசை புடிச்சிட்டாங்க, அது சுத்திக்கிட்டே இருந்துச்சியா? சுத்திக்கிட்டே இருந்துச்சா? நல்லா பாரு, அந்த அமௌண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கும். எங்களுக்கு காசு வரல. அதுக்காக நாங்க செக் பண்ணும்போது காசு இல்ல, உனக்கு ஃபைனலா பெனால்டி போட்டாச்சு. சார் வேற வேலை சார். நீங்க நான் எவ்வளவு மாசம் உங்களுக்கு 5000 ரூபாய் தானே கட்டுறேன்? ஆமா 7000 ரூபாய் கட்டிடுறேன். நீங்க எவ்வளவு வேணா கட்டுங்க சார், எங்களுக்கு தேவை மாசம் ஆனால் பெனால்டி வந்துடும் சார். அதான் புரியுது சார், புரியுது சார். இனிமே 7000 ரூபாய் உங்களுக்கு ஷார்ப்பா வந்துடும் சார். ஓகே சார், வெரி குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆமாண்ணே, ஆனா 5லலாம் முடிக்க முடியாதுண்ணே. ஆமாம்மா, காம்படிஷன் அதிகமா இருக்கு. 10 மினிமம் 10 இருந்தா சொல்லுங்க பாப்போம். சரிண்ணே. சொல்லுப்பா. வேலைக்கு ஆமாம்மா சொல்லியிருந்தாரு. ஓகே ஓகே. எவ்வளோ இருக்கு? 6 ரூபாயா 7 ரூபாயா? 2 எப்படிப்பா? சரி ரைட்டு, நான் பேசி விட்றேன். இப்போ வேலைக்கு போனதுக்கப்புறம் ஏதாச்சும் பார்த்து பண்ணு. என்ன புரியுதா? வா சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சொல்லியிருந்தானே ராஜாத்த பையன், அதான் இந்த வேலைக்காக சொல்லியிருந்தோம்ல, வந்திருக்காப்புல, அமௌண்ட் எடுத்து வந்திருக்காங்க. ஆமாம் கொடுப்போம், காசு கொடு. 2 லட்சம் ரூபா இருக்கு. உங்க கான்டாக்ட் தானே சார்? ஆமாம், இதுதான் எல்லாமே பார்த்து பாரு. நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்க பாரு. அஜித் குமார் சார், உங்க பேமெண்ட்லாம் வந்துச்சா? 20,000 சேலரி வந்துச்சு சார். ஒர்க் எல்லாம் நான் பண்றீங்க, உங்களை பத்தி நல்லா பேசிக்கிறாங்க. என்னன்னு சார் பேசிக்கிறாங்க? நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க. இதே மாதிரி பண்ணுங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஓகே, பார்த்து பண்ணுங்க. சரி. கமான் அஜித், சூப்பர் சூப்பர் சார். தேங்க்யூ சார். இந்த மந்த் சேலரி வந்துச்சு. வந்துச்சு சார். ஓகே ஓகே, நல்ல வேலை பண்ணுங்க. தேங்க்யூ சார். மீட் பண்ணுவோம். ஓகே பாய் சார். எனக்கு 3ஆம் மாசம் சம்பளம் வரவே இல்லை சார். எப்படி வரும்? கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுப்பா, இனிமேல் அடுத்த கான்ட்ராக்ட் தான். சார் என்ன சார் சொன்னீங்க? இது கவர்மெண்ட் ஜாப், பர்மனன்ட் ஜாப்னு தான் சொன்னீங்க. ஆமா, 1 வருஷம் வேலை பார்த்துருந்தா பர்மனெண்ட் ஆயிருக்கும். 2 மாசத்துல முடிஞ்சிச்சு. நான் என்ன சார் பண்றது? நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி விடுறேன். அப்படிங்களா? எவ்வளவு சார் செலவாகும்? ஒரு 4 லட்சம் ரூபா நாளைக்கு வந்து கொடுத்துறேன் சார். சரி. ஏண்டா எத்தனை பேர் அப்படி கிளம்பிருக்கீங்க? கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபா வாங்கிட்டு 2 மாசம் சம்பளத்தை கொடுத்துட்டு 3 மாசம் ஓடிக்க. என்ன போலீஸ் கிட்டியா? ஆமாவா? நீ தானே லஞ்சம் கொடுத்த, நீ தான் மாட்டுவ. நான் உன்ட்ட லஞ்சம் வாங்கின ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? இல்ல நீ தானே மாட்டுவ. முஸ்தபி ரஹ்மான், உன்னை நம்பிதான்டா நான் இருக்கேன். பயப்படாத, நம்ம பார்க்க வந்திருக்காரு மினிஸ்டரோட பிஏ. தைரியமா உட்காரு, நல்லபடியா நடக்கும். சரிடா, உன்னை நம்பிதான்டா இருக்கேன். முஸ்தபிரே, எப்படி பாரு, நல்லா இருக்கியா? என்னப்பா ஒரு 10 ரூபா தான் போடுறா. பிஏ வர டைம் டிஸ்டர்பன்ஸ். சும்மா மினிஸ்டரோட பிஏ. எது இவன் பிஏ? என்ன பண்றாரு? அது ஒண்ணு இல்லடா, அடுத்து ஒரு கிளைண்ட் வராங்களாம், அதுக்காக என்னென்ன கொண்டு வந்து பேசிட்டு இருக்காரு. டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க எல்லாம் கோட் வரா. இப்ப என்ன பண்றாரு? இப்ப நைட் ஈவினிங் பப்புக்கு போறாரு போல, அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா. என்ன பாம்பு நாகினி டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு? அதாவது பாம்பு மாதிரி பொறுமையா வாங்க, யானை மாதிரி பிழுகாதீங்கன்னு சொல்றாரு. ஆமா. இப்ப அவர் என்ன பண்றாருன்னு சொல்லவா? சொல்லுங்க. இப்ப வந்து கஜினி சூர்யா வந்து எண்ணுவார்ல, அதே மாதிரி அவர் எண்ணிட்டு இருக்காரு தானே? சொல்றியாடா? இது பார்க் ஸ்டேஷன்ல எல்லா பிச்சைக்காரங்களுக்கும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா போடுறாங்களா? நாயா ரோட்ல கிடந்த அந்த பிச்சைக்காரனையே கூப்பிட்டு வந்துட்டு உனக்கு 100 ரூபா கொடுக்குற, கொஞ்ச நேரம் பக்கத்துல நிக்க வச்சுட்டு என்கிட்ட இருக்க 2 லட்சம் ரூபாய் ஆட்டோ போட பாத்தீங்களா? நாயா நாயா நாயா, இந்த தொப்பியை போட்டு இந்த வேலை பண்றியே உனக்கு நாயா. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த KMTயோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழே இருக்கிற நடுத்தர மக்கள், ஏழ்மையில் இருக்கிற மக்களை மேலே தூக்கி விடுறது அதோட கான்செப்ட். இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரோட வயது வந்து வெறும் 22 தான். இவரோட இளமை காலத்தில் ரொம்பவும் ஏழ்மையான நிலைமையில இருந்தார். இவங்க அப்பா இவரை கஷ்டப்பட்டு நிறைய படிக்க வச்சாரு. ஆனால் இவரால் மேலே வரவே முடியல. குடும்பத்தோட ஏழ்மை, வறுமை. நேரா என்னோட KMT மீட்டிங்கை நாமக்கல்ல பார்த்தாரு, வந்து சேர்ந்தாரு. இன்னைக்கு இவரோட நிலைமை அடுத்தது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னா, இவங்க அப்பாவும் இதே போல ரொம்ப ஏழ்மையான நிலைமையில அவர் படிக்க வச்சாங்க. ஆனால் அவர் படிக்காம நான் ஆடு வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் ஆடும் மேய்ச்சாரு. ஆனால் அவரால் அதுக்கு மேலே வரவே முடியல. அதுக்கப்புறம் இதே மாதிரி நாகப்பட்டினத்தில் நாங்கள் போட்ட இந்த KMT மீட்டிங்கை பார்த்து பிரசன்னா நோக்கி வந்தாரு. வந்ததுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. சார்
உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கு சார். இல்ல சார். மனுஷனோட புத்தி எங்களுக்கு என்னன்னு தெளிவா தெரியுங்க. அதனாலதான் இதுல சாதிச்சவரை நேர்ல கூப்பிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். வாங்க மிஸ்டர் பிரசன்னா. உங்களை மாதிரி சேர்றப்போ எனக்கு 1000 சந்தேகங்கள் 1000 கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் அஜித் சார் தான் எல்லா பதிலும் சொல்லி என்ன இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டுருக்காரு. இன்னைக்கு துபாயில பல கோடி பிசினஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னா எல்லாம் அஜித் சார் இருக்காங்க. வேலை என்ன சார்? வேலை என்ன வேலை? ஆள் சேர்த்து விடணும், அவ்வளவுதான். சேர்த்து விடுவாங்க. சேர்த்து விட்டீங்கன்னா அவங்க வேலை செய்வாங்க, நீங்க உட்கார்ந்த பணம் பார்க்கலாம். அதான் அந்த சேர்த்து விடுறது இடத்துல நீங்க சம்பாதிக்கலாம். காசு வேலையே செய்யாம உட்கார்ந்து சம்பாதிக்கணும். அவங்க சேராத இடத்துல சம்பாதிக்கலாம். சூப்பர் சார். வேலைக்கே போகாம உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கலாம். சார் 5 லட்சம் ரூபாய் கம்மியா கட்டிட்டேன். வீடு பத்திரம் இருக்கு. அது அடம் வைக்க போறீங்க. விற்க போறேன் சார். வெரி குட் சார். நான் கேட்டே புரிஞ்சுக்கிட்டாரு இவரு. திருவண்ணாமலை தீபம் முன்னேறிட்டாரு. அடுத்தது பரங்கிமலை ஜோதி. வாங்க வாங்க ஜோதி வாங்க சார். தேங்க்யூ சார். சரி டைப்பிங் ஜாப்ஸா 200 வார்த்தை டைப் பண்ணா 200 ரூபா தராங்களா? என்னது இது? சரி செக் பண்ணி பார்ப்போம். ஆஹா அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. ஒர்க் ஆகுது. அப்ப 200 வார்த்தைக்கு 200 ரூபா அப்படின்னா 5000 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு 5000 ரூபானா ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபா. ஆஹா இது கவர்மெண்ட் ஜாபோட பெரிய ஜாபா இருக்கே. ரைட்டு பாப்போம். எங்க வந்து காஃபி குடிச்சிட்டு போங்க. காஃபிலாம் வேணாம், எனக்கு வேலை இருக்கு. நீ சும்மா நீயே குடி. அஜித் வாடா வெளில கடைக்கு போகணும். ஒரு சின்ன வேலை, வா போயிட்டு வந்துடலாம். இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. அப்பா அப்பா வாங்கப்பா, ஸ்கூல் போகணும்ப்பா. ஸ்கூல் கழிச்சு போங்கப்பா. ஏய் ஸ்கூலுக்குலாம் போகலடா, வேற யாரை கூப்பிட்டு போ. நாங்க வேலை இருக்கு, நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹலோ ஹலோ ஹாய் அஜித் குமார். குட் மார்னிங். ஹாவ் எ ஸ்வீட் டே அஜித் குமார். ஹாய் சார். தக்கூர் சார். சொல்லுங்க அஜித் குமார். ஒன்றும் இல்லை சார், 200 வேர்ட்ஸ் டைப் பண்ணா 200 rupees தரேன்னு சொல்லியிருந்தீங்க. யா நானும் 200 வேர்ட்ஸ் டைப் பண்ணா நீங்க உடனே 200 எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க. இப்போ 5000 வேர்ட்ஸ் நான் டைப் பண்ணிட்டேன் தக்கூர் சார். 5000 rupees நான் ஏர்ன் பண்ண மாதிரி காட்டுது. பட் அமௌண்ட் இன்னும் எனக்கு கிரெடிட் ஆகல தக்கூர். நைஸ் கிரேட் ஜாப் அஜித் குமார். Thank you. ஃபர்ஸ்ட் டைம் 5000 rupees you take na 2000 rupees send me my account. Okay. Oh 2000 உங்களுக்கு தரணுமா? Yeah just transaction fees அஜித் குமார். ஓகே தக்கூர் சார் 200 rupees போட்டாரு. இந்த 5000 rupees கொடுக்க மாட்டாரு. அப்படி போடுவோம். 5000 வருது. தக்கூர் சார். Thank you அஜித் குமார். என்னது இது? தக்கூர் சாரோட டிபியை காணும், வெறும் இன்ஸ்டாகிராம் யூசர்னு வருது. ஹலோ சார், நான் ஒரே நாள்ல 15,000 லெட்டர் டைப் பண்ணிருக்கேன். எனக்கு பேமெண்ட் ஒன்றும் வரவே இல்லை சார். சூப்பர் பிரசன்னா, கிரேட் ஜாப் பிரசன்னா. ஃபர்ஸ்ட் 5000 rupees send my account. Okay ஓகே சார். ஓகே ஓகே send me. Thank you பிரசன்னா.